அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பத். நான் ஆஷா. ஓகே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே வந்து நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இது பேர் என்ன? இது பேரு பீஸா. ஓகே, இது வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டது இல்லை. நிறைய வந்து சாப்பிட்ருக்கோம். ஹோட்டலில் வந்து நிறையா சாப்பிட்ருக்கோம். எங்களோட அதிகபட்சமாக சாப்பிட்டு வந்து ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். இது வந்து சில டைம் தோணும், ஆனால் சாப்பிட வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்றைக்கி வந்து எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா, சரி நம்மளும் சாப்பிட்டு இல்லையா, முதல் வாட்டி சாப்பிட்டு நம்ம நண்பர்களுக்கு நம்மளோட அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்க்கிங்க தொடர்ந்து, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ஒரு சில பேர் லைக் பண்ணுறீங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்ப இது வந்து ஓபன் பண்ணி இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு நண்பர்களுக்கு காட்டிடுவோம். ஓகே, சரியா? நண்பர்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோக்குள்ள போகலாம், சாப்பிடுவோம். சரியா? ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பீஸா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ பை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, உள்ளேருந்து இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சுருவோம். ஓகே, பீஸா ஹாட் ஸ்பாட். ஓகே சார், ஒரு கத்தி இருந்தால் எடுத்து கொடு, சிசர் கொடு. டேப் அடிச்சிருக்கு. ஓகே, கட் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே, கட் பண்ணியாச்சு. இது ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். சத்தம் கொடுக்காம இரு ஆசா. வாவ், பார்க்க நல்லா இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, பார்த்துட்டிங்களா? இப்போ நம்ம வந்து நான் 2 பேர் வந்து இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். சரியா நண்பர்களே? இது வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் அவங்களுக்கு இது பெரிய விஷயமா தெரியாது. எங்களுக்கு வந்து இதை பொறுத்தளவுக்கு பெரிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணுறோம்ல. அதுபோக இது கூட இந்த 2 இது கொடுத்துருக்காங்க, பாக்கெட் மாதிரி இருக்குது. நான் இதை தொட்டு பார்க்கும்போது சாப்பிட்டு இந்த பெருஞ்சீரகம் இதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல ஹோட்டலில், அந்த மாதிரி ஏலக்காய் மிட்டாய் ஏதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் மிட்டாயே என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இதுக்கு போடுறதா இருக்கலாமோ, மிக்ஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி. இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. எனக்கு நான் இதை ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கேன்னா, நான் இதை ஓப்பன் பண்ணவா? வேண்டாம், இது இந்த மசாலா மாதிரி இருக்கு. அப்படியா? மேலே தூவி சாப்பிட்ற மாதிரி. அப்போ தூவிடுங்க. சரி, பிரித்து பார்த்துட்டு சரியா ஓப்பன் பண்ணுவோம். எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்னும் முட்டை ஆம்லேட் மாதிரி இருக்கு. முட்டை ஆம்லேட்டா? என்ன கிழிஞ்சிருச்சு அட்டை. லைட் ரொம்ப லைட் பண்ணக்கூடாது. நாயை கூப்பிடுறியா? ஆனால் பார்க்கறதுக்கு வேகாத மாதிரி இருக்குல்ல. அதான் கொலக்கொலன்னு இருக்கு மாமா படத்துல. சரி, அந்த இது சொல்லியிருக்காங்க மலைச்சாரல் மாதிரி தூவிடும். ஆனால் இது என்னன்னு தெரியல. ஏற்கனவே தூவி இருக்கு. நம்ம அறியாமல் தூவிக்கிட்டு வேண்டாம். நான் தூவி பார்த்துட்டு சொல்கிறேன். இது மசாலா பொடி மாதிரியே தான் இருக்கு. நிறுத்துன்னு பார்ப்போமா மாமா? வத்தம் பொடி மாமா. சரியா? அன்னைக்கு காம்படிஷன் நம்பர் வடிவேல் காமெடி. கடைசி வரை பாம்பை வெளியே எடுக்க மாட்டேங்காங்களே, அந்த மாதிரி கடைசி வரை இதை சாப்பிடவே மாட்டேங்கன்னு நினைப்பீங்க. ஓகே, நான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம். அவங்க பீஸ் பீஸாக வெட்டியிருக்காங்க. இது எப்படி பிக்க? அந்த ஆனால் இது பார்க்க கொஞ்சம் பூசை சாப்பிட்னால ஒரு மாதிரி இருக்கு. வேகாம ஆப்பாயில் மேலே எப்படி இருக்கு? ஆப்பாயில் போட்டு கொடுப்போம்ல, அது மாதிரி. ஆப்பாயில் மாதிரியே இருக்கு. அதனால ஏதோ எலி இருக்கு. சிக்கன் வந்து இதில் பிச்சு போட்டிருக்காங்க. பிச்சு போட்டிருக்காங்க. இதில் இப்படி வெங்காயம் இருக்கு.
அதெல்லாம் மேலே வெள்ளையா ஒன்று ஊற்றிருக்காங்க, என்னன்னு தெரியல. இது வந்து இந்த தேங்காய் பண்ணல ஒரு மாதிரி புளிப்பு சுவையா இருக்கு. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. ஆப்பையில முழுங்காம மென்ன அப்படி இருக்கும் வாய்க்குள்ள வச்சு, அந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வெங்காயம் எனக்கு பரோட்டா டேஸ்ட் மாதிரியே இருக்கு மாமா. ஆனால் டேஸ்ட் பார்க்க நல்லா தான் இருக்கு. மெல்லும் போது ஒரு மாதிரி இருக்கா ஒழுக்கா தண்ணி இருக்கா பையா சாப்பிட்டு பையா சாப்பிட்டு சேலஞ்ச் வீடியோ இல்லை சரியா? கிணத்துக்குள்ள கல்ல போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காதா? இப்போ ஏதோ ஃபுட் ரிவ்யூ, உணவு விமர்சனம், புரியுதா? எனக்கு வந்து தமிழ்ல சொன்னதான். தமிழ்ல சொன்னாவா? தமிழ்ல சொன்னாதான் எனக்கு புரியும். உணவு விமர்சனம் தமிழ் கிடையாதா? அது தமிழ் தான். நல்லா இருக்கு மாமா. ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு தடவை கழுத்து மெல்லும் போது அந்த மெல்லும் போது அந்த ஆப்பாயில மெல்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு வந்து இந்த தேங்காய் பண்ணல காலேஜ் சாப்பிட்ட மாதிரி. அது இந்த இது பத்தி அடிப்பாகம் இது வந்து அப்படித்தான் இருக்கு. தேங்காய் சொல்ற மாதிரி ரஸ்க் மாதிரி. ஆமா நல்லா இருக்கு. ஆனா ஓகே, நீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க வந்து ட்ரை பண்றோம். சரியா? மறுபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல பார்த்தியா? சம்பத் ஆஷா. பாய். தண்ணியை குடி, தண்ணியை குடி.